இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு ஜேடிகே டிவியினுடைய கிறிஸ்மஸ் கால சிறப்பு செய்தியாக கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் விசேஷித்ததுமாய் என்னுடைய குடும்ப உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், என்னோடு கூட கல்லூரிகளின் அலுவலகங்களிலே பணியாற்றின சென்ட் ஜான்ஸ் காலேஜ், சாரட்டக்கர் கல்லூரி அலுவலகங்களிலே பணியாற்றின அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கும் மேலாக இந்த ஜேடிகே நிறுவனர் ஐயா அவர்கள் குடும்பத்திற்காகவும் இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகிற ஊழியர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சியின் சந்தோஷம் அவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் கால சிறப்பு செய்தியின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் மிக முக்கியமாக ஓரிரு இடங்களை மாத்திரம் நான் இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வசனத்தை வைத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் எனக்குள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டிருந்தார். ஆனாலும் ஓரிரு இடங்களை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல்ல அதில் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. என்னது? நான் அவர்தான். நம்முடைய கேள்விக்கு அவர் கொடுக்கிற பதில் நான் அவர்தான் என்று சொல்கிறே பார்க்க முடிகிறது. யார் அந்த அவர்தான் என்று சொல்லி எண்ணி பார்க்கிற போது அது அந்த வசனத்திலேயே இருக்கிற அந்த விடையும் கூட நாம் வாசிக்க முடிகிறது. என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறது பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் போதகர், இன்னொரு பக்கம் ஆண்டவர். இந்த 2 சொற்களும் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தே வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சொல்லாக இருந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இந்த போதகராக, ஆண்டவராக, மக்களோடு கூட மக்களாக உலாவி வரும்படியாய் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி தேவகுமாரனாக பிதாவானவர் அனுப்பின அவரை நாம் பாலகனாக தரிசித்து வருகிற, அவரை ஆராதித்து வருகிற அன்புள்ளம் கொண்ட மனதுருக்கத்தின் தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பின் நாட்களை நாம் நினைவு கூறும்படியாய் 2025 வருஷங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த அந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் நினைத்து அதை கிறிஸ்மஸ் நாட்களாக நாம் அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக பிரசன்னத்தின் பிறப்பின் சந்தோஷம் இன்றும் மக்களை உயிர் மீட்சி அடைய செய்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. அப்படி சந்தோஷத்தை ரசித்து ருசித்து அனுபவித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் அந்த சந்தோஷத்தை நானும் கிறிஸ்தவன்தான், கிறிஸ்தவள்தான் என்று சொல்லி தேவ ஆலயத்திலே சென்று கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகை ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இயேசுவை அறியாத மக்களுக்கும், இயேசுவை ஒருவேளை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும், அல்லது இயேசுவை தெய்வமாக அறிந்திருந்தும் ஆலயத்தில் சென்று ஆராதிக்காத மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமையான வார்த்தைகளாக காணப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த பாதையில் பார்க்கிற போது அவர் சொன்ன அந்த சொல்லின் முதல் சொல்
போதகர் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. என்னை போதகர் என்றும் என்று சொல்லியிருக்க பார்க்க முடிகிறது. போதகர் என்று சொல்லி பார்க்கிற போது போதனை செய்கிறவர். என்ன போதனை? 2 விதமான போதனைகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது உண்டு. ஒரு விதமான போதனைகள் டே டு டே லைஃப், அன்றன்றுள்ள வாழ்க்கை பாதைகளில் மனிதன் மனிதனாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற கற்றலின் பாதைகள். இன்னொரு வகையான போதனை, அப்படி தேவனோடு கூட இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரீர குடும்ப வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள். இந்த உலக வாழ்க்கையோடு கூட நின்று விடுகிற வாழ்க்கையில் இந்த உலகத்தை விட்டு இந்த மாம்சீகத்தில் நம்முடைய ஆத்மா பிரிக்கப்படுகிற போது நம்முடைய ஆத்மா எங்கே செல்ல வேண்டும், அந்த செல்லுகின்ற இடத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே எப்படி நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிப்பதும் இந்த போதகருடைய மேலான ஒரு பணியாகவே இருந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அதை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா இயேசுவை பிதாவானவர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திற்குள், உலக மக்களுக்குள் அவரை சொந்த குமாரனாக இங்கே அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் அனுப்பினதோடு கூட நின்று விடல, இந்த உலக மக்களுக்குள் எதை போதிக்க வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் மூலமாக அவர் கட்டளையிட்டதையே அவர் பேசுகிறவராகவும் செயல்படுகிறவராகவும் உபதேசிக்கிறவராகவும் வந்து கொண்டிருந்தார். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திற்குள் மனிதனோடு கூட மனிதனாக உலாவி வந்த இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்யும்படியாய் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வந்து கொண்டிருந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது தான் அவர் சொல்லுகிற இந்த சொல்ல நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நான் சுயமாய் பேசவில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த எண்ணச்சிதறல்களை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாதபடி அவரை அனுப்பின பிதாவானவர் என்ன பேச சொல்லுகிறாரோ சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரம் அவர் பேசுகிறவராகவே கடந்து வந்து கொண்டிருந்தார். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒரு சரியான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு அவுட்லைன் போட்டு இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் அவருக்குள் எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த மக்களுக்கு எப்படி எப்படி பேச வேண்டும் என்பதை அழகாக அவரோடு கூட உரையாடுகிறதை அவர் அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருந்ததை நாம் வேதாகமத்திலே பல இடங்களிலே பார்க்கிறது உண்டு. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா பிதாவுடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றுகிறவராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்பட்டு வந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்து வைத்து அவர்கள் இந்த உலகத்திற்குள் அவர் பிறக்க செய்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த நோக்கம் என்னது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவரே இந்த நோக்கத்தை நிலை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் இந்த மண்ணிலே நிறைவேற்றி என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு தரிசனம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறவர்களாக அந்த கட்டளையை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கேயா போய் அறிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாட்களில் இருந்து இன்றைய வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் அவர் கடந்து வந்தார், இன்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் என்னென்னலாம் பேசுகிறாரோ கட்டளையிடுகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன்படி வாழுகிறவர்களாய் நாம் காணப்படுவதுதான் தேவன் விரும்புகிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள
நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குள்ள உலக கரைபடாதபடிக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில் நாம் வாழ்ந்து நாம் ஓட்டத்தை நிறைவு செய்கிறவர்களாக அல்ல, அவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் இன்றும் அவரோடு கூட வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனுஷன் வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் கர்த்தரோடு கூட வாழணும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிற அந்த தரிசனம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் எழ வேண்டும், பெற வேண்டும். அந்த பாதையில தான் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் கட்டளை இடுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டளையை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய பிறப்பின் பாதையை அழகாக வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. நானா என் இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷ சாயலோடு கூட நான் கடந்து வந்ததல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கே இருந்து வந்தேன்னு கூட அழகாக சொல்கிறார் இல்லையா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்படும்படியாய் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அவருடைய பிறப்பின் பாதையை கூட இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அடுத்த சொல் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் சுயமாய் வரவில்லை, நான் என் இஷ்டத்துக்கு இயேசுங்கிற பெயரோடு கூட இந்த உலகத்திற்குள் நான் பிறக்கவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என்னுடைய பிதாவானவர் அவருடைய சித்தத்தை இந்த மண்ணிலே இந்த மனுஷர்களுக்குள் நான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. அப்படி பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாட்கள் தான் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கூட கிறிஸ்மஸ் நாட்களாக அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் என்று சொன்னால் குட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நல்ல உடைகள், நல்ல ஆகாரம், நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளில் இருக்கிற குட்டி பிள்ளைகள் கிறிஸ்மஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பாடல் பாடுகிறதுலையும் டான்ஸ் பண்ணுகிறதுலையும் சர்ச் ப்ரோக்ராம்ஸ்லையும் அழகாக பங்கு பெற்று வருகிறத இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களே பார்க்க முடிகிறது. சரி, அதே வேளையில் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை பாதையில் பிதாவானவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார்களாக, தாய்மார்களாக, குடும்பத்தினராக இணைந்து நாம் தியானித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போனேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லது, வேண்டாம் என்று சொல்லலை. அதே வேளையில் அங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது, என்ன எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்களிலே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துடைய பின்பில் எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி இயேசு தன்னுடைய வாழ்க்கை பாதையை அவர் சொல்லுகிறவராக இங்கே எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, நான் நிறைவேற்றும்படிக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா பிதாவின் சித்தத்தை இந்த மனுஷர்களுக்குள் பூமியிலே அவர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? நிர்பந்தம். அதை தவிர வேற எந்த பாதையிலையும் அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் அவர் திரும்பி விடவே கூடாது. கோ ஃபார்வர்ட், கோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்று சொல்லி நேரடியாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அதில் பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இதில் ஒரு சின்ன சொல் அழகாக எழுதப்பட்டிருக்கு இல்லையா? சாட்சி. இந்த சாட்சிங்கிற சொல் ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரீர குடும்ப வாழ்க்கையிலும் நாம் சிந்திப்பதிலும் பேசுவதிலும் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த சாட்சியின் வாழ்க்கையை கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மிலே எதிர்பார்க்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றி கடந்து வந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிற மனக்கிரியைகளே. அப்படியானா ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நாமும் கூட நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்வது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மிக முக்கியமான ஒரு காரியம்.
என்றோ இயேசு கிறிஸ்து பிறந்ததை மாத்திரம் இன்றைக்கு நாம் அனுசரிக்கிறவர்களாக அல்ல, இன்றும் என்னுடைய உள்ளத்தில் அவர் பாலகனாக பிறந்திருக்கிறாரா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய், அப்படி என்னுள்ளே வாழுகிறவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ளத்திலே வாழுகிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு கட்டளையிடுகிறவர். இப்படித்தான், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று சொல்லி நம்மை நாமே வெளிப்படுத்தப்படும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் அவர் பேசுகிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அதன்படி பேசுகிற போது, செயல்படுகிற போது, செய்கிற போது தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பாசத்தோடு கூட இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சொற்கள், உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டுகளில் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் முடிந்த பிறகு தினசரி பத்திரிகையில் ஒரு செய்தியை நான் அடிக்கடி பார்க்கிறது உண்டு. இந்த கிறிஸ்மஸ் விடுமுறை நாட்களில் இத்தனை கோடிக்கு மதுபானம் விற்பனை ஆயிற்று என்று சொல்லி அரசு வெளியிடுகிற ஒரு எண்ணிக்கையை நான் பார்த்து வந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை கோடி டாஸ்மாக் கடையின் மூலமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் விற்பனை ஆகியிருக்கிறது என்று சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறதையும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மதுபான ஈடுபாடு தனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகையினால இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், ரட்சிப்பதற்காகவே நான் அந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. உலகத்தை ரட்சிக்கும்படியாக, மீட்கும் பொருளாக, மீட்பதற்காகவே நான் வந்தேன். அப்படின்னா ஒரு சின்ன காரியத்தில் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அதிலிருந்தும் கட்டாயமாக நாம் விடுவிக்கப்பட வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும். அந்த பாதைகளை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம், பரிசுத்த வேதாகமும். அந்த வேதாகமத்தில் 4 சுவிசேஷங்கள், இயேசு பேசின வார்த்தைகள் அப்படியே எழுதப்பட்டிருக்குது. சரி, இது அவருடைய போதனைகளின் பாதைகளை நான் பார்த்து வந்த ஒரு காரியம். அதே வேளையில் யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கிற போது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம் போதகர் என்று சொல்லுகிற சொல் இல்லையா? யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிற பார்க்க முடிகிறது. அவருடைய போதனைகள் பிதாவினிடம் நான் அனுப்பப்பட்ட, வந்தேன், ஆகையினாலே நான் போதிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. சரி, எதற்காக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தானே வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எதற்காக இந்த மண்ணிலே அவர் உதைத்தார் என்று சொல்லி பார்க்கிற போது, நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை அவர் நிறைவேற்றுவதற்காகவே நான் இங்கே வந்தேன் என்று சொல்லி அவரை குறித்து அவரே சொல்கிற பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் கூட அவர் சொல்லுகிற லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலையும், மார்க் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள்லையும் இயேசு சொல்லுகிற காரியம், பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. யாரை? பாவிகளை எதற்காக? மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். அழைப்பு இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அந்த அழைப்பில் மிக முக்கியமான ஒரு காரியம், மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். மனம் திரும்புகிறது
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். நான் கல்லூரிகளில் பணியாற்றினபடினால அங்கே ஒரு கேடட்ஸ் உண்டு, என்சிசி கேடட்ஸ். அங்கே அவர்களை நடத்தி செல்கிற நல்ல ஒரு என்சிசி ஆஃபீஸர் அவர்களை நடத்தி கொண்டே சென்று கொண்டிருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி அந்த மாணவ கேடட்ஸ் நடந்து சென்று கொண்டே இருந்து கொண்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கொடுப்பாங்க, அபவுட் டர்ன் அப்படின்னு சத்தம் கொடுப்பாங்க. அபவுட் டர்ன் சொன்ன அடுத்த வினாடியில் எந்த திசையில் அந்த என்சிசி கேடட் சென்று கொண்டிருக்கிறாங்களோ இம்மீடியட்டாக திரும்பி வந்த பாதைக்கு நேராக உடனடியாக லெஃப்ட் ரைட் என்று சொல்லி அவர்கள் மார்ச் பண்ணி சென்று கொண்டிருக்கும்படியாக அந்த கட்டளையை வெளிப்படுகிறதாக இருக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே கட்டளையின் பாதையில தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் கூட மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மனம் திரும்புதலை கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களில், நீ பேசி கொண்டிருக்கிற காரியங்களில், நீ சென்று கொண்டிருக்கிற பாதைகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தீவிரமாய் நீ நோக்கி பார்த்து அபவுட் டர்ன், நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிற சத்தத்தை ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறார். உடன்தானே இது ஏசப்பா சத்தம், என்னுடைய மேய்ப்பனின் சத்தம் என்று சொல்லி நாம் நின்று நிதானித்து சிந்தித்து நாம் அதிலிருந்து திரும்பி ஒரு புதிய பாதையில் வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தத்தையும் கூட இன்றைக்கு அழைப்பு கொடுக்க பார்க்க முடிகிறது. எதற்காக? இந்த உலக வாழ்க்கை நாம் முடித்து நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற போது 90 வயதிலேயோ 100 வயதிலேயோ அல்லது 120 வயது வரைக்கும் வாழ்ந்து சுகித்திருந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனம் திரும்புதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாதபடிக்கு இருக்கிற மனுஷருடைய நிலைமை என்ன ஆகும்? ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நரகத்துக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும். நோ அதர் சோர்ஸ் இல்லையா? வேறு வழியே கிடையாது. 2 இடம்தான். அது நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யமா அல்லது நித்தியமான நரகமா அப்படிங்கிறத இன்றைக்கே அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் அவர் மனம் திரும்புங்கள் என்று அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் சில நேரங்களில் சொல்லுகிற உண்டு, நான் இப்போது மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்குள்ளே நான் வளர்ந்துருக்கிறேன், என் இஷ்டம் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதான்னு சொல்லி பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிற வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் இன்றைக்கு பார்க்கிறேன். நல்லது உண்டு, நல்ல சிந்தனை தான். அதே வேளையில் பெற்றோர்கள் மூலமாக உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படி நிற்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையிலையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பாதையிலையும் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாக சாட்சியாக வாழ முடியும் என்பதை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பிலாத்துவினிடத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு சொல் என்னுடைய உள்ளத்தை அதிகமாக தாக்கினுண்டு. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, எனக்கு அன்பான பெற்றோர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை ஏழை எளிய மக்களாக இருக்கலாம், சாதாரண குடிசை வீடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், சிறு சிறு தொழில்கள் செய்து பிழைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம், இல்லை நன்றாக படித்து உயர்ந்த பதவிகளில் நல்ல வருமானங்களில் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் திரும்பி பார்க்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அந்த அழைப்பின் சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இடதுபுறம் வலதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே என்று சொல்லுற சத்தம் உனக்கு முன்பாக ஒலிக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சொல்லியிருக்கிறபடி ஆவியான ஒரு சத்தத்தை நாம் அறிந்தவர்களாக கடந்து சென்றிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அப்படியானா நம்முடைய பிதாவானவர் ஆகாய மண்டலங்களில் உள்ள
பரலோக ராஜ்யத்துல அவர் இன்றும் வீற்றிருக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதிநிதியாக, குமாரனாக இந்த உலகத்துல இயேசுவை சிறு பாலகனாக பிறக்க செய்து மனுஷனோடு கூட வாழ்ந்து மனுஷனுக்கு போதிக்கும்படியாய், கற்றுக் கொடுக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 12:46 வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற நாட்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கே இருள் நிறைந்த சூழ்நிலையில இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர்கள் அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிற அந்த இடத்துல நிகழ்ந்த நிகழ்வு என்ன? கண் பூசும்படியான ஒரு பிரகாசமான ஒரு ஒளி விண்ணிலிருந்து காட்சியளிக்கிறதை அந்த மேய்ப்பர்கள் கண்டு அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதான் இங்கே இயேசு சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவர் கூட இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், வெளிச்சமாக வந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதுக்காக நாம் வெளிச்சத்தை தெய்வமாக நாம் சொல்லக்கூடாது. வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர் விண்ணிலிருந்து நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிறவர் இன்றும் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த உலகத்துல 1000 காரியம் நிகழலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எண்ணற்ற இடரல்கள் கடந்து வரலாம், எண்ணற்ற சோதனைகளுக்குள்ள அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் கூட பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற சொல் அங்கே பிதாவின் மூலமாக தேவதூதர்களால் இட்ட முதல் குரல், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், மெய்ப்பர்களே பயப்படாதிருங்கள் என்று சொன்ன சொல். இன்றைக்கும் அந்த சொல் உங்களுக்கு கூட சொல்லப்படுகிற, பேசப்படுகிற, கற்றுக் கொடுக்கிற காரியம். எதை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள் இன்றைக்கு அவர் சிறு பாலகனாக பிறந்திருக்கிறார். என்றோ பிறந்து என்றோ வளர்ந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராக அல்ல, அவர் உயிர் தெழுந்தவராக, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாழுகிறவராக கொண்டிருக்கிறார். அதை எப்படிங்க உறுதிப்படுத்திக் கொள்வது? வேத வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள் காணப்படும் என்று சொன்னால் அங்கே பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இயேசு பேசின வார்த்தைகள், வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருதயத்தில் அது பதிக்கப்பட்டு அந்த பாதையிலே நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளும் இல்லை, நீங்கள் அவருடைய பாதையில நடக்கவும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு கிருபையின் காலமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அந்த மனம் திரும்புதலை பெற்று புது சிருஷ்டியாக வாழணும்னு சொல்கிற ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடந்த வருஷங்களில் நம்மை விட்டு எத்தனையோ குடும்பத்தின் மக்கள் கடந்து போயிருக்கலாம், மரணத்துக்குள்ளே கடந்து போயிருக்கலாம் இல்லையா? நமக்கு ஜீவனை தந்த தேவன் இன்னொரு வருஷத்தை கூட நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். அப்படியான இந்த உலகத்துல அவருக்கு சாட்சிகளாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் வசனத்தோடு கூட இணைந்து அந்த சிறு பாலகனாகி இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் பிறந்திருக்கிறார், நான் அவரோடு கூட வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தரிசனத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நான் அவர்தான் என்று சொன்ன அந்த வார்த்தை போதகராகவும் ஆண்டவராகவும் சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகிற அந்த சொல் இன்றைக்கு உங்களில் உறுதிப்படும். உங்களுடைய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் என்னோடு கூட இணைந்து அந்த சிறு பாலகனாகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் தேவனே, இந்த சிறப்பு நாட்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்தமாய் இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம், தெய்வீக அமைதி, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஒரு புது சிருஷ்டியாக இப்பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் நீர் உருவாக்கும்படியாய் நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே
கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆலயத்தில் சென்று உம்மை தரிசித்த மக்கள் தரிசித்ததோடு கூட நின்று விடாதபடி பிதாவின் சித்தம் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன வார்த்தைப்படி வேத வசனம் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதன்படியே நான் வாழ வேண்டும் என்று சொல்கிற ஒரு புதிய தரிசனத்தோடு கூட இந்த அருமையான சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொள்ள, நடக்க, உயர்த்தப்பட, சுகித்திருக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 3 யோவான் 2 சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே, நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரீர குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ந்து சுகித்திருக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தோடு கூட சுகித்திருக்கட்டும். இன்முகத்தோடு கூட காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.